தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து சந்தோஷமும் முழுமையாக கிடைக்கப் போகின்ற ஒரு நன்னாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ரோமர் 8:28. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நமக்கு சில காரியங்கள் பிந்தி கிடைக்கின்றது. நாம் அந்த காரியத்திற்கு காத்து ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனால் அது தாமதமாகி கொண்டே இருக்கும் பொழுது நாம் வருத்தப்படுகின்றோம், கோபப்படுகின்றோம், எரிச்சல் அடைகின்றோம். என்ன ஜெபித்து என்ன பயன் என்று நாம் கர்த்தர் மேல் குறை கூறுபவர்களாக முறுமுறுப்பவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், இப்படி சில காரியங்கள் பிந்தி நமக்கு நடைபெறப்படும் பொழுது அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடைபெறவே கர்த்தர் சில காரியங்களை தாமதிக்கிறேன் என்று தெளிவாக கூறுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எடுத்துக்காட்டாக நமது பிள்ளைகள் ஏதேனும் ஒரு காரியத்தை எனக்கு இப்பொழுதே வேண்டும் என்று கேட்கும். ஆனால் அந்த பிள்ளைங்க சின்ன வயதாக இருக்கும். அவர்கள் கேட்கின்ற அந்த பொருளை, அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இப்பொழுது அனுபவித்தால் அவர்களுக்கு அது உயிருக்கே ஆபத்தாக முடிகின்ற ஒரு காரியமாக இருக்கலாம். அவர்கள் சின்ன வயசாக இருப்பார்கள், எனக்கு பைக் வாங்கித்தார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் கால் கூட அந்த பைக்கில் உட்கார வைத்து எட்ட முடியாத அளவு காணப்படும். ஆனால் அவர்கள் விவரம் தெரியாமல் அதை கேட்ட உடனே நாம் வாங்கி கொடுத்தோம் என்றால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். ஒரு சிறு தடை வந்த உடனே அவர்களுக்கு காலை கீழே ஊன முடியாது, நேரே கீழே விழுந்து அவர்களுக்கு ஆபத்து கொடுக்க நேரிடும். இப்படி உலக பிரகாரமான நாமே நம் குழந்தைகளுக்கு ஏற்ற நேரத்தில் தான் அவர்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதமான காரியத்தை வாங்கி கொடுப்போம் அல்லவா? அப்படி உலக பிரகாரமான நாமே அப்படி இருக்கும் பொழுது பிதாவாகிய கர்த்தர் நம்மை படைத்து தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நமக்கு பேரிட்டு அழைத்து நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருந்த கர்த்தருக்கு எப்பொழுது நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? அப்பொழுது ஏன் சில தடைகளை பார்த்து கலங்கி வேதனை அதற்கு தான் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை தேற்றுகின்றார். உங்களுக்கு இந்த காரியம் சிறிது தடைபடுகிறது அல்லவா, தாமதமாகிறது அல்லவா, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ பிறகு உணர்ந்து கொள்வாய் என் அன்பு சகோதரனே, சகோதரியே என்று நமக்கு தெளிவாக எடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் இவ்வளவு நாளும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நான் ஜெபித்து பிரயோஜனமில்லையே என்று முறுமுறுத்த அந்த காரியத்திற்கு மனமாற கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அப்பா, நீங்க இந்த தாமதம் எனக்கும் என் சந்ததிக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இருக்காங்க என்று அவர் கர்த்தருக்கு நீர் எங்களுக்கு தாமதித்து உள்ளீர் என்று அவருக்கு நன்றி கூறுவோம். அந்த முறுமுறுப்புக்கு மன்னிப்பு கேட்போம். முறுமுறுப்புக்கு கர்த்தர் மிகவும் அருவருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் காடையை கேட்டு அவர்கள் இறைச்சியை கேட்டு முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் கோபத்தில் அவர்கள் கேட்ட அந்த காடையை கொடுத்து விட்டார். ஆனால் அதை தின்று முடிப்பதற்கு முன்பு நிறைய பேர் அந்த வாதையில் இறந்து விட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த முறுமுறுப்பு செய்த அந்த காரியத்திற்கு கர்த்தரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்போம். இந்த தாமதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்றாக அமையப் போகிறது என்று உணர்த்திய அந்த கர்த்தருக்கு நன்றி கூறுவோம். ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம்.
ஜபம். என் அன்பு தகப்பனே, அருமையான இந்த வசனத்தின் மூலம் அப்பா, யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ என் பிள்ளைகளுக்கு எனக்கு இன்னும் இந்த காரியம் நான் நெடுநாளாக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், நடைபெறவில்லையே என்று கலங்கி நான் இனி ஜெபிக்க போவதே இல்லை என்று வேதனையுடன் காணப்பட்ட அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தான் நீங்கள் இந்த ஆலோசனை கூறுகின்றீர்களப்பா. இவர்களுக்கு இந்த தாமதம் அவர்களுக்கோ அவர் பிள்ளைகளுக்கோ பெரிய நன்மைக்கு காரணமாகத்தான் இந்த தாமதம் என்று இப்பொழுது நன்கு கூறிவிட்டீர்களப்பா. நாங்களும் அதை உணர்ந்து கொண்டு அதற்காக முறுமுறுத்த அந்த செயலுக்காக மனம் மறந்துகின்றோமப்பா. மனமார்ந்த என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்கள் செய்த அந்த முறுமுறுப்புக்காக அவர்களை மன்னியுங்க. நீங்கள் இந்த தாமதம் நன்மைக்கு என்று எங்களை உணர்த்த போகிறதுக்காக நன்றி கூறுகிறோம். அதன் மூலமாக என் தேவன் எங்களுக்கு கால தாமதம் செய்தது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று நாங்கள் பிறகு சாட்சி கூறும் அளவிற்கு எங்களை உயர்த்தை போகிறதுக்காக நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.